உங்க மனசு ரெண்டு பக்கமும் அலப்பாயுதே. என்னது, ரெண்டு பக்கமா? ஒரு பக்கம் தாய் பாசம், மறுபக்கம் பெத்த அப்பனோட நிர்பந்தம். போராட்டமா இருக்கா தம்பி? எல்லாத்துக்கும் நல்ல பதில் கூடிய சீக்கிரமே கிடைக்கும். ஐயா, அதெல்லாம் பதில் ஏற்கனவே கிடைச்சாச்சு. அப்பா சொன்ன வழியில தான் போகணும், அதுதான் அவருக்கு ரொம்ப நல்லதுன்னு அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. இனி குழப்பமும் இல்ல, போராட்டமும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் 3 முறை கோயிலை சுத்தி மனசார நல்லா வேண்டிட்டு போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்பதான் முறையா நல்லபடியா நடக்கும்னு நல்ல வார்த்தை பேசியிருக்கீங்க. தர்ஷா, இனி அம்மனே நம்ம பக்கம்டா, கவலைப்படாத. ஏண்டா நல்ல சிரிடா. ஐயா, மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஆ, ஆ, போற பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு அவ்வளோ என்டர்டெயின்மெண்டா இருக்கும். சரிங்களா? வந்து சேர்ந்துருங்க. ஆ, ஆ. பேசிக்கிட்டே இருக்காத, கிளம்பு. தர்ஷா, நீ அன்பை கூட்டிட்டு கோயில் 3 தடவை சுத்தி வா, சரியா? தங்கம், போயிட்டு வா. வா, கிளம்பலாம். வாயா. மாப்பிள்ளை எங்கிட்டும் பறந்துடாதடா. இங்கிருந்து கும்பகோணம் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 3 மணி நேரம் ஆகுமா? அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிம்மா. கும்பகோணத்துல உங்களை விட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணி கூட்டு வந்துருவா? இல்லண்ணா, எனக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு தெரியல. என்னை டிராப் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடுங்க. சரிங்கம்மா. சொல்லுங்கக்கா. ஏய் ஜனனி, எங்க ஜனனி இருக்க? அக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் இப்ப அவளை பார்க்க போயிட்டு தான் இருக்கேன். அவங்க எங்க இருக்காங்க? சொல்லு ஜனனி. நான் அங்க போயிட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சோடனே நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். ஜீவானந்தம் சார் போனும் ரீச் பண்ண முடியல. அங்க அவங்க என்ன மாதிரி பிரச்சனையில இருக்காங்கன்னு தெரியலக்கா. நாமளே நமக்குள்ள போட்டு எதுவும் குழப்பிக்க வேண்டாம். ஏதாவது பிரச்சனைனா நானே உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அக்கா, நீங்களும் மனசை போட்டு குழப்பிட்டு வீட்டுல எதுவும் காமிச்சுக்காதீங்க. ஐயோ, இங்க ஏதோ கோவிலுக்கு போறது, கயிறு கட்டுறதுன்னு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க ஜனனி. அக்கா, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்யட்டும். நான் போய் பார்க்கவே எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம பார்த்துக்கலாம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சரி ஜனனி, நீ பாத்துக்க. தகவல் கிடைச்சா என்ன கூப்பிடு. என்ன? சரிக்கா. அம்மாச்சி, முதல் தடவை மாப்பிள்ளையும் பொண்ணையும் சோடி போட்டு வெள்ளை கூட்டு போனோம்ல, ஊர்ல இருக்கிற மொத்த பேர் கண்ணும் இவங்க 2 பேர் மேலதான். அடியாத்தி, இப்படி ஒரு சோடியா அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போயிட்டாங்க. போங்க. எது எப்படியோ நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிடணும், அம்புட்டுதான். அம்மாச்சி, கல்யாணத்தை முடிக்கிறோம், சவால்ல ஜெயிக்கிறோம். ஓகேயா? அப்புறம் எனக்கு ஒரு செம்ம ஐடியா இருக்கு, அதை நீங்க செய்வீங்களா? என்னது? இப்பெல்லாம் கல்யாணத்துல தான் எல்லாரும் ட்ரெடிஷ்னலா சேலை கட்டிட்டு வராங்க. ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் மாடர்னா வராங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லெஹங்கா போட்டு அப்படி நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ல இருக்கிற மொத்த பேர் கண்ணும் உங்க மேலதான் இருக்கும். வரலாற்று மிக்க சிறப்பாகவும் மாறிடும், கல்வெட்டுலயும் செதுக்கிடுவாங்க. செருப்பு பிஞ்சி போயிடும். இம்புட்டு நாளா அந்த கரிகாலன் மட்டும்தான் பேசிட்டு இருந்தா, இப்ப நீயும் கூட சேர்ந்துகிட்டியா? உன் கோமாளித்தனத்தை எல்லாம் வேற எங்காவது வச்சுக்க. என்கிட்ட அலந்தேன்னு வச்சுக்க, வாய கிழிச்சு போடுவேன். இல்ல, ஒரு ட்ரெண்ட் ஆகுமேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
அதெல்லாம் ஒரு டென்ட் வேணாம், நீ பேசாம அமைதியா இரு. ஏய் என்னடா அது? அத்தை, என்ன நீங்க இருக்கிறதுலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு இந்த வீட்டில் நீங்க தான். நீங்களே இப்படி கேட்கலாமா? எத்தனை கல்யாணத்தை பார்த்துருப்பீங்க, எத்தனை மணமக்களை வாழ்த்திருப்பீங்க. இந்த தவளைப்பானையும் சோடியையும் பார்த்தா உங்களுக்குள்ள பல்பு எரிய வேணாமா? போங்கத்த, இவங்கள இந்த மோதிரத்தை குடத்துக்குள்ள போட்டு கேம்ஸ் விளையாடுறதுக்கு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஏய், என்னடா உளர்ற? அதெல்லாம் இப்ப எதுக்கு? என்ன மாமா, நீ ஒரு ரோட் சைடு ரோமியோ, நீ போய் இப்படி கேட்கலாமா? மாமா, இவங்களுக்குள்ள ரொமான்டிக் ஒர்க் ஆகணும்ல. மோதிரத்தை தேடும்போது விரல்கள் ஒண்ணுக்குன்னு உரசி கைகள் பின்னி. மாமா, நான் ஒரு பேச்சுலர், எனக்கே இவ்வளவு தோணுது. நீ ஒரு ஃபேமிலி மேன், உனக்கு இதெல்லாம் தெரியாதாயா? ஏய் கூறு கேட்டவனே, அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு செய்ய வேண்டிய முறை. இப்ப என்னமோ நடு வீட்டுல வச்சுக்கிட்டு படம் காட்டிட்டு இருக்க. எடுத்துட்டு போட உள்ள. ஐயோ அம்மாச்சி, அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு கமிட் ஆயிக்காதீங்க. ஏன்னா இந்த கல்யாணத்துல பல சட்ட சிக்கல், பல உருவ போராட்டம்லாம் இருக்கு. கதைக்களம் சூடு பிடிக்கும் போது இதெல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க முடியாது. இப்பவே இங்கனையே வச்சு எல்லாத்தையும் என்ஜாய்மெண்ட் பண்ணி முடிச்சிடணும். உங்க பேரனுக்கு என் தங்கச்சி மேல பல பட்டாம்பூச்சி பறக்கட்டும், புரிஞ்சுக்கோங்க. கதிரையா, இளைஞர் மனசை புரிஞ்சவர் நீங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. என்னத்தையும் செஞ்சு தொலைங்க. அறிவு கட்டுறதுங்க. நல்ல முடிவு. கரிகாலா, ஆரம்பிக்கட்டும். வசனத்தை விடு, மோதிரத்தை கொடு. ஏக்கா கூட. ஏண்டா அப்படியே நீ லவடிட்டு ஓடுறதுக்கா? ஏக்கா, 80 நாள் பழகிட்டு இருக்கோம், இன்னுமா என்னைய பத்தி உனக்கு புரியல? உன்னைய பத்தி தெரிஞ்சதுனால தான்டா உன் கையில கொடுக்கல. கதிரையா, நீர் தான் ராசியான கை. இந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் உன் ஆசீர்வாதத்துல நடந்தாதான் சிறப்பா இருக்கும். தயவு செஞ்சு உங்க ராஜமோதத்தை கட்டி கொடுக்குறீங்களா? கொடுங்க. கைஸ், உங்க 2 பேருக்கு ரூல்ஸ் தெரியும்ல. இந்த பானைக்குள்ள இந்த மோதிரத்தை எடுத்து போடுவேனா, நீங்க 2 பேரும் கையை உள்ள விட்டு தேடுவீங்களா? யார் ஃபர்ஸ்ட் இந்த மோதிரத்தை எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே? யோ மொரட்டு சிங்கிள், தர்சனுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவன் ஏற்கனவே டூ 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 டூன்னு 2 சைடு ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் நீ சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. நீ விலாவரியா பேசாம சீக்கிரம் மோதிரத்தை போடு. போட்டுடலாமா? போடுறா, 2 பேரும் வாயை மூடுங்க. இல்லைன்னா ஒன்னும் தூக்கி போட்டுருவோம். போடியா. போட்டுடலாமா? போட்டுடலாமா? ஓடியா. போடுடா. எடுங்க எடுங்க மாப்பிள்ள.